அந்த பழைய வெற்றிகளை நீ மறந்துரு. பிலிப்பியர் 3 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 3:13. பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னான காரியங்களை நான் மறக்கிறேன். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரான், எபிரேயன், பரிசேயன், நியாயப்பிரமாண நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், அநேக நிருபங்களை எழுதினவன், அநேக சபைகளை ஸ்தாபித்தவன், கமேலியாவின் பாதத்திலே பாடம் கற்றுக்கொண்ட பவுல் சொல்கிறார், பின்னான வெற்றிகளை நான் மறக்கிறேன். Just forget about it. Enough. அதிலே மூழ்கி இருக்காதப்பா, அந்த வெற்றியிலே மூழ்கி இருக்காத. You have long way to go. Go further. நான் அந்த காலத்தில் வந்தேன், அருமையான வேலை கிடைச்சது, அப்படியே இருக்கும். அப்படியே இருந்துடக்கூடாது. ஒரு வேலை கிடைச்சது, ஒரு இதை விசா அடிச்சிட்டோமா, ஏதோ ஒரு பெரிய ஒரு தேசத்தினுடைய ஒரு தலைவராக முத்திரை விசா முடிச்சுது, அப்பா போதும், இனிமே அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு. கொஞ்சம் ஆவிக்குரிய நிலையில கொஞ்சம் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு, கொஞ்சம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு, அல்லது ஒரு ஆராதனை நடத்த ஆரம்பிச்சு, அல்லது கொஞ்சம் ஜெபம் பண்ணி அதுல 2 பேர் சுகமாக்கிட்டாங்கன்னா அவ்வளவு, அப்பா நம்ம பண்ற மினிஸ்ட்ரி இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். நோ, God wants to do new things in your life and my life. Let us forget. பழைய வெற்றிகளை நாம் மறக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, பழைய பாவங்கள். அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு தெரியும், பர்சனலா கவுன்சிலிங் பண்ணி இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், தாகத்தோடு வருகிறவர்கள், ஆனா ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சில சூழ்நிலையில, மேபி ஒரு சடன் ஒரு சிச்சுவேஷன்ல ஏதோ ஒன்று நடந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில், ஒரு பகுதியில் வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில் அந்த ரங்கத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பிடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். அதிலே மூழ்கி போயிடக்கூடாது. அதிலே மூழ்கி போயிடக்கூடாது. என்னமோ அவ்வளவுதான், சாத்தான் சொல்லுவான், அவ்வளவுதான்பா முடிஞ்சுது, அவ்வளவுதான். நீ எப்படிப்பட்ட ஆளு, ஆண்டவர் பிள்ளைங்க, ஊழிய செய்தவன், நீ இப்ப இப்படி பண்ணிட்டிய, ஏனிமா அவ்வளவுதான், ஹலாஸ் இல்ல. ஒரு அருமையான தேவதாசன் சொல்லுகிறார், when Satan reminds you of your past, remind him of his future. நம்முடைய கடந்த காலத்தை அவன் நினைவுபடுத்தும் போது அவனுடைய எதிர்காலத்தை நினைவுபடுத்த வேண்டும் என்று ஆண்டவர் தேவ ஊழியர் சொல்லுகிறார். நம்முடைய கடந்த காலத்தை சாத்தான் நினைவுபடுத்தும் போது அவனுடைய எதிர்காலத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும். உனக்கு இருக்கியா, எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரியா, நான் ஆண்டோடைய பிள்ளை. தப்பானது உண்மைதான். இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு செய்தார்கள். ஆண்டவர் தேசத்தை கொடுத்தார், அவர்கள் ராஜாவை கேட்டார்கள். ஆண்டவர் தொழுகை கூடத்தை கொடுத்தார், அவர்கள் விக்கிராராதனை செய்தார்கள். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அவர்கள் சோரம் போனார்கள். ஆனால் அவர்களை விட்டுவிடவில்லை. நீ என்னுடையவன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பண்ணது உண்மைதான், நான் தப்பு பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை நீ கிருபையாய் மன்னியும். அப்படி தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது, ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 1:18. ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. பழைய பாவங்களே நம்ம என்ன செய்ய வேண்டாம். Don't stay, move on. We have long way to go. We have lot of things to achieve in our life. Don't stay. அங்கே நின்றாதீங்க. பழைய தோல்விகள், பழைய துக்கங்கள், ஒருவேளை நம்மளை விட்டு நம்ம நெருக்கமானவர்கள், நாம் உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள், ஒருவேளை நம்முடைய பெற்றோர், நம்முடைய சகோதரர், நம்முடைய சகோதரி, நம்முடைய உறவினர் விட்டு பிரிந்து போன அந்த துக்கம் நம்ம விட்டு போயிருக்காது. அப்படியே அந்த துக்கத்திலே
அமிழ்ந்து போய்விட வேண்டும் நம்முடைய ஆண்டவர். உண்மை. பிராக்டிக்கலி இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். அந்த மாதிரி பிரிவு, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே, டோன்ட் ஸ்டே, மூவ் ஆன். யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டு, லாட் ஆஃப் திங்ஸ் டு டு. பழைய உறவுகளை ஏற்பட்ட கசப்புகள், ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே நல்ல பழகி கொண்டிருந்த நண்பர்கள் அல்லது சகோதரர்கள் அல்லது சகோதரிக்கு இடையில ஒரு மனஸ்தாபம், ஒரு விரிசல், ஒரு பிரிவு, அதையே நினைச்சு, அந்த கசப்பையே நினைச்சு அந்த குழியிலே விழுந்து விடாமல் எழுந்து நிற்கும்படியாக, முன்னேறும்படியாக நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். பழைய தோல்விகள், ஃபெயிலியர்ஸ், நிறைய பேர் சொல்லுங்க, என்ன அந்த காலத்தில் மட்டும் கொஞ்சம் படிச்சிருந்தோம்னா, கொஞ்சம் படிச்சிருந்த சொன்னாங்க கேட்கலன்னு, அப்பெல்லாம் கட்டடிச்சு சுத்திக்கிட்டு, அப்பெல்லாம் ஒழுங்கா படிக்காம சுத்திட்டு, அப்பெல்லாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நாம் பண்ணிட்டு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு வேலையை மட்டும் நான் பிடிச்சி அப்படி நின்று இருந்தோம்னா, எப்படியாவது நான் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா என் லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு மாறிவிட்டது, என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. லட்சக்கணக்கான கொடுத்து வந்தேன், ஆனா அங்க இருந்து வந்தது இங்க ஏஜென்ட் ஏமாத்திட்டான். 25 பேர் இருக்கிற ரூம்ல விட்டுட்டு போயிட்டான். மருத்துவ வசதி இல்லை, உணவு இல்லை, வேலை இல்லை, சொன்ன வேலை வேற, சொன்ன பொசிஷன் வேற, சொன்ன சம்பளம் வேற, தோல்விகள். ஆண்டவர் சொல்லுகிறார், டோன்ட் ஸ்டே. அதிலே நிற்காத, அதிலே சோர்ந்து போறாத, மூவ் ஆன், தொடர்ந்து முன்னேறு. நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை நான் செய்கிறேன். மினிஸ்ட்ரி, ஒரு காலத்துல என்ன ஒரு ஜெபம் பண்ணா நடக்கும், ஒரு ஆளை போய் சந்தித்து உற்சாகமாய் செய்த நாட்கள் இன்னைக்கு இல்ல. என்னுடைய மினிஸ்ட்ரியில ஒரு மந்த சூழ்நிலை, ஒரு ஸ்டாக்னேஷன், ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், டோன்ட் ஸ்டே, அங்கே நின்றாதப்பா, புதிய காரியத்தை செய்யும்படியாக புதிய தரிசனங்களை பெற்றுக்கொள். மூவ் ஆன், மூவ் ஆன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம், ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம். we shall reap, we shall reap if we do not lose heart, if we do not lose heart. படிக்கல, உண்மைதான். ஆனா இன்னைக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு, வாழ்க்கை ஃபுல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலத்துல படிக்கல, முடிஞ்சது அவ்வளவுதான், இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இன்று நாம் படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வேலை நல்ல வேலையில ஜாயின் பண்ணல, உண்மைதான். ஆனால் இன்று புதிய வேலைக்கு செல்ல ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை தருவார். ஒருவேளை மினிஸ்ட்ரி அடைபட்டது போல தோன்றலாம், ஆனால் புதிய ஊழிய வாய்ப்புகள், பரந்த ஊழிய வாய்ப்புகளை ஆண்டவர் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். டோன்ட் ஸ்டே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாம் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக மறந்து விடுங்கள், forget. இரண்டாவதாக see, பாருங்கள். 43:19 வாசிங்க. 43:19. 43:19. நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? See, God is doing new thing. பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய கண்களிலே பாருங்கள், புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. எரேமியா 30 வாசிக்க வேண்டாம். எரேமியா 31:31 வசனத்திலே இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நியூ கவர்னன்ட், புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்திலே அவர்களுக்கு நான் ஏக இருதயத்தை தந்து உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 23ஆம் வசனத்திலே அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் போது இது என்ன, இந்த புதிய உபதேசம், நியூ டீச்சிங், நியூ பிரீச்சிங் எப்படிப்பட்டது என்று அவர்கள் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். வெளிப்படுத்தினல் 21:5 வாசிக்கிறோம், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும், இதோ நான் சகலத்தையும், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். புதிதாக்குகிற ஆண்டவர், புதிய காரியங்களை செய்கிற ஆண்டவர், புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஆண்டவர். பழைய தோல்விகளை அல்ல, பழைய பாவங்களை அல்ல, பழைய துன்பங்களை அல்ல, பழைய வெற்றிகளை அல்ல, புதிய காரியங்களை நம்ம எதிர்நோக்குவோம். உண்மைதா, தப்பு செய்த உண்மைதா, பாவம் செய்த உண்மைதா, ஆனால் வேதம் என்று சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17, 2 Corinthians 5:17. 2 கொரிந்தியர் 5 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. புதிய வாழ்வை தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம ஏன் சோர்ந்து போய் இருக்கணும், நம்ம ஏன் ஒரு மூலையில போய் ஒதுங்கி போய் இருக்கணும்? புதிய வாழ்வு தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை தர, நியூ ஸ்பிரிச்சுவல் லிவிங் தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். புதிய அனுபவங்கள், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். வந்த காலத்துல, அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், ஒரு சுருக்க ஜெபம், ஒரு அதிகாரம், அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆராதனைக்கு உட்கார்ந்து காணிக்க போட்டு அப்பா போதும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய எல்லைகளை தொட்டு விட்டோம். இல்ல, மினிஸ்ட்ரி ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணியாச்சு, அப்பா பெரிய நம்ம பண்ற பயங்கரமான ஒரு ஆராதனை நடத்திட்டா அப்பா பயங்கரமா இது பண்ணிட்டோம். அல்ல ஒரு ஜெபம் பண்ணி ஒரு 2-3 பேரை நம்ம ஆண்டவருக்குள்ள நடத்தினோம், அல்லது அவங்க சுகமானாக அப்பா பெரிய ஊழியம் நடக்குது. இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நோக்குகிறேன். என்ன தெரியுமா? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கிரேக்க பதத்தில் எக்ஸ்பீரியன்ஷியல், கிரேக்க பதத்தில் பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தை, அறிவு என்கிற சொல்லுகிற வார்த்தை எக்ஸ்பீரியன்ஷியல், அனுபவபூர்வமாக. அவர் ஏதோ இயேசு கிறிஸ்து வந்தார் போனார் அப்படி இல்ல, தனிப்பட்ட விதத்திலே. ஒரு கணவன் மனைவி எப்படி அறிந்து கொள்வாளோ, அல்லது ஒரு மனைவி கணவனை எப்படி அறிந்து கொள்வாளோ, அப்படிப்பட்ட ஒரு உறவிலே அவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டுட்டேன், குப்பையா விட்டுட்டேன். அந்த ஒரு தாகம், அந்த புதிய அனுபவங்களை தாரும் ஆண்டவரே. Give those new experiences. பாது நடந்த அதே வரட்டு இல்ல. Let there be new experience in our life. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு ஒரு தாகம் வரட்டும். அவருடைய வார்த்தைகளை நாம தியானிக்கும் போது ஒரு உள்ளத்துல ஒரு பற்றுதல் வரட்டும். பெரிய ஊழியக்காரர்கள், டிஜிஎஸ் போன்ற பால்யாங்கி போல அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் கேள்விப்படுகிறோமே, 8 மணி நேரம் 10 மணி நேரம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில அனுபவங்களே இல்லையா? வரட்டு ஆண்டவரே. சிக்கலான வாழ்க்கையின் சிக்கலான நேரங்களில் அவற்றை கேட்போமா இவற்றை கேட்கமான்னு ஓடிட்டு இருக்கிற கிராஸ் ரோட் ஜங்ஷன் இந்த லைஃப்ல ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை ஏன் கேட்க மறுக்கிறோம்? Because we don't have the new experience. அதே பழைய அனுபவங்கள், அதே பழைய ஆவிக்குரிய வாழ்க்கை. Even ministries should change personally. Prayers should change. அதே மாதிரி, அதே 2 பாட்டு, அதே ஜெபக்குறிப்புகள், அதே தியானம். Let's stop, let's change. Churches, ministries need to find innovative ideas. We need to reach people. Youngsters, get up. Please find innovative. பழைய அதே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். Think
prayerfully think and do something, because God is doing something in your life. God is doing something in your life and my life. We fail to see because we don't have that glorious eyes. அந்த ஆவிக்குரிய மகிமை பொழிந்த கண்கள் நமக்கு இல்ல. புதிய காரியங்களை பார்ப்போம், புதிய காரியங்களை நாம் பார்ப்போம், புதிய காரியங்களை நம்ம பார்ப்போம். மூணாவது we should believe, forget, see and believe. விசுவாசிப்போம். 43:19 மறுபடி வாசிங்க. 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்திலே வழி, அதாவது வே இன் த wilderness and rivers in the desert. Way in the wilderness and rivers in the desert. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மால முடியாது, நம்மால நம்முடைய லைஃபை சேஞ்ச் பண்ண முடியாது. we cannot do anything. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய வேலை, நம்முடைய பிசினஸ் அல்லது மினிஸ்ட்ரி, we cannot, but God can do. Jesus can do. ஆனா நம்ம விசுவாசிக்கணும். நல்ல கவனிங்க, பலத காரியங்களை நினைக்கிறதுக்கு விசுவாசம் ஒன்றும் தேவையில்லை. ஆண்டவர் எனக்கு இந்த தேசத்துக்கு என்ன கொண்டு, ஒன்றும் படிப்பு இல்லாமல் இருந்தேன், என்னை கொண்டு வந்தார், நல்ல வேலையை கொடுத்தார், விசா எல்லாம் கொடுத்தார், நல்ல கார் வாங்கினேன், டிரைவிங் லைசன்ஸ்லாம் கிடைச்சிது, ஆண்டவர் என்ன ஆச்சரிய வீடு கட்டியிருக்கேன், இதுக்கெல்லாம் விசுவாசம் என்ன தேவை இருக்கு? ஆண்டவர் என்னை இந்த தேசத்தில் ஃபேமிலியோட வைப்பார், என்னை இந்த தேசத்தில் உயர்த்துவார். நான் இன்னைக்கு ஒரு கொத்தனாரா தான் இருக்கேன், ஆனா நாட்கள் வரும், நான் ஒரு கேங் லீடரா மாறுவேன், ஒரு ஃபோர்மேனா மாறுவேன், ஒரு ஃபேமிலியை கொண்டு வர முடியும். ஆண்டவர் எனக்கு செய்வார், எனக்கு நான் இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாய் வைப்பார், மகிமை பொருந்திய ஊழியத்தை எனக்கு கொடுப்பார் என்று நினைப்பதற்கு தான் விசுவாசம் தேவை. we need faith for that. ஆண்டவர் அந்த காரியங்களை செய்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்தார். அவர்களை வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கி, ஆறுகளை உண்டாக்கி, தன்னுடைய சொந்த தேசமான இஸ்ரேல் தேசத்துக்கு எருசலேம் கொண்டு சென்றார். அதே தேவன், அதே ஆண்டவர் 2013 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை தந்து தம்முடைய தீர்க்க தரிசன வசனங்களை மீண்டும் உறுதிப்படுத்தினார். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்று சொன்னார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வனாந்திரத்திலே இருந்த ஜனங்கள், இருளிலே இருந்த ஜனங்கள், நம்பிக்கையற்ற இருந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து நம்பிக்கையாய் வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் ஆறுகளை, அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். தாகம் தணிக்கிறவராய் அவர் வந்தார். அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து சொந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார். 2013 வருடங்களுக்கு முன்பாக இயேசுவை கொடுத்து இந்த உலகத்திற்கு வழியை உண்டு பண்ணினார். இந்த உலகத்தின் தாகத்தை தீர்த்தார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம மத்தியில விசுவாசம் தான் நமக்கு வேணும். விசுவாசம் தான் வேணும். நம்ம என்ன பண்றோம்னா, அநேக சமயங்கள்ல என்ன பண்றோம்னா, அந்த விசுவாசத்தில் குறைவுள்ள இருக்கிறோம். மத்தேயு 9 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2 குருடர்கள் போகிறார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறீங்களப்பா? அப்ப என்ன சொன்னாரு? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு. நீ எப்படி? It's a powerful word. It's a powerful word. It has got a deep meaning. உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு
மரியாள்கிட்ட தேவதூதன் வந்தான், சொன்னான், இயேசு கிறிஸ்துவுடைய வயிற்றிலே பிறப்பா